அரைஸ் டிஎம்டி வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இணைந்து வழங்குவோர் ஹெர்பாலயா டைபட்டோ ரைஸ், நிசர்காலயா ரூட் ஹேர் ஆயில் மற்றும் ஷாம்பு. இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்து விவாதிக்க விரும்புகிறது. இன்றைய தலைப்பாக நம்ம என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, சங்கர்ராமன் கொலை வழக்கு சர்ச்சை. இதுதான் இன்றைக்கு தலைப்பாக நம்ம எடுத்திருக்கிறோம். தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பாக விவாதிக்கப்பட்ட வழக்காடப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னா சங்கர்ராமன் கொலை வழக்கு. தமிழகத்தில் பரவலாக எல்லோருமே இந்த வழக்கு பற்றிய பின்னணி தகவல்களை எல்லாம் அறிந்திருக்கலாம். அரசியல் தளத்தில் பெரிய எதிர்ப்புகள், எதிர்பார்ப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருந்த வழக்கு இது. இது ஏன் மீண்டும் சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இதற்கு காரணம் இருக்கிறது. இதில் அப்ரூவராக இருந்த திரு ரவி சுப்பிரமணியம் முதலமைச்சருக்கு ஒரு மனு அளித்திருக்கிறார். அதில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் பொய் சொல்லிவிட்டேன், பிறல் சாட்சியாக நான் மாறிவிட்டேன், என் மனம் உறுத்துகிறது, நான் உண்மையை சொல்வதற்காக முயற்சிக்கிற போது திரு ஜெயேந்திரர் அவர்களால் நான் மிரட்டப்படுகிறேன், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மீண்டும் இந்த வழக்கு விவாத தளத்திற்கு வந்திருக்கிறது. நம்ம இது பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். ஒரு தனிநபர் அவர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் மட்டுமே ஒரு விவாதத்தை நடத்துவது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். ஆனாலும் அந்த விவாதத்திற்கான பொறியை பிடித்து தான் நம்ம இந்த விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். ஆனால் அடுத்த தளத்தில் ஒரு தனி நபர் அந்த வழக்கு சார்ந்து மட்டும் இல்லாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள் ரொம்ப ஆழமான பார்வை கொண்டவர்கள். அதனால இந்த மத பீடாதிபதிகளுக்கும் அரசுக்குமான தொடர்பு எந்த புள்ளியில் நிறுத்தப்பட வேண்டும்? ஏன் மத பீடாதிபதிகள் ஒரு அரசினுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறார்களா? பயன்படுத்துவதன் காரணம் என்ன? இப்படி பல தளங்களில் விவாதிக்க இருக்கிறோம். ரொம்ப ஆரோக்கியமான விவாதம், ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டிய விவாதிக்கலாம். இது பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திரு புகழேந்தி அவர்கள் வழக்கறிஞர், திரு வே மதிமாறன் எழுத்தாளர், வணக்கம். திரு ராமசுப்பிரமணியம் பாஜகவிலிருந்து வந்திருக்கிறார், திரு கார்த்திகேயன் இந்து முன்னணி. நால்வருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ் தான், பரபரப்பாக விவாதிக்கப்பட்ட ஒரு வழக்கு மீண்டும் ஒரு விவாத பொருளுக்கு வந்திருக்கு. ஒரு தனிநபர் பத்திரிகையாளரை சந்திக்கிறார், ஒரு மனுவை தரார், நான் பழிவாங்கப்படலாம், நான் மிரட்டப்படுகிறேன், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்றார். நிறைய விஷயங்களை அவர் கோட் பண்றார். இதை பொருட்படுத்தத்தக்கது அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா, அல்லது இந்த குற்றச்சாட்டில் எது விவாதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க திரு புகழேந்தி? இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கு என்பது நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக, ஏன்னா இன்னைக்கு ஒரு சிறை கைதியாக இருக்கிறவங்க, அது ஒரு வழக்கில் அப்ரூவராக மாறுறவர் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கும்போது இந்த வழக்கில் மிக முக்கியமாக எதிரிகள்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மிக முக்கியமான ஒரு சங்கராச்சாரியார் இந்த இந்திய அரசியலையே ஆட்டிப்படைக்கக்கூடிய, அரசியல்வாதிகளையே ஆட்டிப்படைக்கக்கூடிய பலம் வாய்ந்தவர். இன்னொரு பக்கம் அப்பு போன்ற நபர்கள் தமிழகத்தை உழுக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகள், கதிரவன் எல்லாருமே பார்த்திங்கன்னா பல்வேறு கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சிறைத்துறை டிஐஜி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சிறைக்குள்ளேயே கூட உங்களுக்கு தெரியும், இன்னொரு நபரை கொண்டு கொலை செய்ய முடியும். வெல்டிங் குமாரை வச்சுக்கிறீங்களேன், கொலை செய்ய முடியும். அந்த அளவுக்கு சிறைக்குள்ளே பாதுகாப்பு இல்லை. அப்போ ஒரு டிஐஜியே என்ன செய்கிறாரு, இதற்கு சங்கராச்சாரியார் அந்த கூட்டத்திற்கு துணை போவதால் அவருக்கு எவ்வளவுதான் பாதுகாப்பு இருந்தாலும் சிறைக்குள்ளேயும் உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு இந்த வழக்கில் அவர் அந்த வழக்கு விடுதலையான பின்பும் கூட அதில் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவு அரசியல் இது இருக்குன்னா, அந்த கவர்னர், பாண்டிச்சேரி கவர்னர் இதற்கு அப்பீல் பண்ணணும்னு கையெழுத்து போட்டதற்காகவே அவர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகார பலம் உள்ளவர்களோடு அவர் மோதி இருக்காரு. அதனால் அவருடைய இது இதாக இருக்கு. அதனால இந்த வழக்கில் ரவி சுப்பிரமணியத்தினுடைய அந்த புகார் கண்டிப்பாக ஏற்கப்பட்டு மறு விசாரணைக்கு இந்த வழக்கை அரசு எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. ஒரு அரசு இந்த குரலில் இருக்கக்கூடிய இந்த தகவல்கள், ஒரு சந்தேகம் இருக்கு, இதை எடுக்கணும்ன்ற அளவுகள் இல்ல. அவர் பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக கொடுக்கிறார். இது மாதிரி என்ன மிரட்டப்பட்டிருங்க, இன்னைக்கு அந்த கொலை குற்றவாளிகள் எல்லாமே இறந்து போயிருக்காங்க. யார் இவரை மிரட்டினதா அவர் குற்றம் சாட்டுறாங்களோ அந்த 3 பேரும் கண்டிப்பாக ஏன்னா அவர்களுடைய ஆட்கள் நின்று இருப்பாங்க. ஏன்னா ரவுடி கேங்னா ஒரு சாதாரண ரவுடி கேங் ஒரு ஆள்லாம் இருக்க மாட்டாங்க, அவன் கிட்டத்தட்ட 50 பேரோட இருப்பான். அதனால இன்றும் மிரட்டப்படலாம். ஆனால் மெயின் ஆள் இறந்ததுனால நான் வெளிப்படையாக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல உண்மைத்தன்மை இருப்பதாக நான் கருதுகிறேன். திரு வே மதிமாறன் இந்த இடத்துல அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டே வர்றார். பணபலம்,
ரவுடிசத்தை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க, நீதியே வந்து விலைக்கு வாங்கப்பட்டுட்டது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறப்ப நீங்க எந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்குது, இது கட்டாயம் விவாதிக்கப்படணும், ஒரு அரசு இந்த குற்றச்சாட்டுல இருக்கிற பொருளை உணரணும்னு நீங்க எதை பார்க்குறீங்க? இல்லை, அவரோட கொடுத்த மனுவில் ரவி சுப்பிரமணியம் அது படிக்கும்போது எனக்கு விஷுவலாக என்ன காட்சி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய எம்ஜிஆர் படத்தில் வர வில்லனோட கேங் செட்டப்புக்கு பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு தோணுது. அது எப்படி இருக்குன்னா, இதே ஒரு உதாரணம் எடுத்துங்க. அவர் சொல்லும்போது, நான் வந்து நெருக்கடியின் காரணமாக குறிப்பாக தாதா அப்பு, கதிரவன் இவர்கள் வந்து என்னை மிரட்டி அவங்க கைவசம் வச்சுருந்தாங்க. அதனால் பொய்சாட்சி சொல்லி மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துட்டேங்கிற குற்ற உணர்வு என்னை வாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க இறந்ததுக்கு பிற்பாடு நான் கொஞ்சம் சுதந்திரமானேன். இப்போ சுதந்திரமானதுக்கப்புறம் எனக்கு ராத்திரி பகலாக தூக்கம் இல்லாமல் நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், பொய் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி என் மனசாட்சி என்னை கேள்விக்குட்படுத்துது. அதனால் இந்த உண்மையை சொல்லலாம்னு நான் முயற்சி பண்ணும்போது இந்த தகவல் சங்கரமடத்துக்கு போகுது. அப்போ சங்கரமடத்துக்கு போனவுடனே கூப்பிடுறாங்க. இப்போது எனக்கு நான் முதல்ல சொன்ன விஷுவலான காட்சி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன இந்த கேட்டகரியை வச்சு சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, சங்கராச்சாரியா இருக்கிற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சுந்தர ஐயரை, சுந்தரா என்ன நம்மளை திருப்பி போட்டு கொடுக்குறானாம, அவனை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னது மாதிரியும், இவரை தூக்கி கொண்டு போய் சங்கரமடத்தில் வச்ச உடனே எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர ஐயர் வந்து இவரை கூட்டு போய் அங்கே வச்சு சொன்னா, என்னடா எங்கள் சாமியே நீ எங்கள் பாஸையே நீ பகச்சிக்கிறியா, இனிமே அவர் இல்ல சாமியாரா இல்லங்கிறேன். நீங்க சாமியாரா பேச இந்த எந்த இடத்துலயும் சாமியாரா இல்ல, தமிழ் சினிமாவில் வருகிற ஒரு கொடூரமான வில்லனாகவும் சுந்தரேச ஐயர் அவரோட அடியாளாகவும், ஏண்டா எங்க பாஸ்கிட்டே நீ வச்சுக்கிறியா, ஏற்கனவே வாங்கினது உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்றதும், அதுக்கு அவர் ஒரு லைட் ஷேடோ போட்டு சேர்ல திருமணம் உண்ட ஜெயேந்திர திருப்பி வந்து என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு நடக்கிறதே வேற, உன்னை உயிரோட விட மாட்டேன். தெரியும்ல, ஜெயிலில் இருக்கும்போது பெரிய பெரிய ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸரே என் கைவசம் இருந்தார், அவர்கிட்ட தமிழ்நாட்டில் ரவுடியெல்லாம் அவர் கைவசம் இருக்கான், நினைச்சானா அவனை ஒரே நாளில் தூக்கிடுவாங்க அப்படின்னு மிரட்டுன்னு ஒரு சூழலாக இருக்குது. இந்த சூழல் பார்க்கும்போது ஒரு கொடூரமான சினிமாவில் ஒரு வில்லன் காட்சியை விட மோசமான சூழல் ஒரு மிரட்டப்பட்டதா தோணுது. அதனால தான் பயந்துக்கிட்டு வெளிப்படையாக இந்த செய்தியை சொல்றாரு. இன்னொன்று, என் உயிருக்கு ஏதாவது ஆபத்தானால் அதற்கு முழு பொறுப்பும் ஜெயேந்திரர் தான் அவர் சொல்றாருன்னா, இந்த வில்லத்தனம் பின்னால கொடூரமா இருக்குது சாமியாரை தாண்டி நான் சொல்றேன். எஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரு ராமசுப்ரமணியம், திரு வே மதிமாறன் அவர்கள் வந்து ஒரு திரைப்பட காட்சி போல இதெல்லாம் சொன்னாலும் கூட, இதெல்லாம் ரவி சுப்பிரமணியம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அது வந்து ஒரு திரைப்பட காட்சி மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். நான் மிரட்டப்பட்டேன், நீ என்னையே எதிர்க்கிறாயா அப்படின்னு சொன்னது. அப்புறம் கூடுதலாக வந்து எனக்கு பின்னாடி மத்திய அரசே இருக்கிறது அப்படின்றத பார்வையை அவர் தான் சொல்லியிருக்கார். ரவி சுப்பிரமணியம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வேதபுதி படத்துல இருட்டேன் நான் வேதனை நான் சொல்றது நாங்கள் ஒரு சினிமா உங்களுக்கு எல்லாமே சினிமா வேதபுதியில படத்துல இல்ல அது அந்த படத்து பாட்டு இல்ல இது வந்து குரு வந்தானம்னு பேரு, இதுக்கு பேரு. அதனால இந்த இடத்துல நீங்க இந்த நான் சொல்லிவிடுறேன், இந்த பாடல் பாடுகிற போது அது நம்பிக்கை சார்ந்ததுனால நான் இடையூறுக்கு வரல. ஆனா எதற்காக இந்த பாட்டை பாடினீங்க? எனக்கு நான் முதல்ல நீங்க குருவை பத்தி கேட்கும்போது குரு வந்தனத்தோட ஆரம்பிக்கணுங்கிறதாக நான் குருவை பத்தி நான் வந்தனம் தெரிவிக்கிறேன். குரு அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க எப்படி இந்த பாடலுக்கு, ஏன்னா நீங்க எல்லா விவாதங்களையும் இது பாடுறது இல்ல, இந்த பாடல் பாடுவதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம குருவை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஜெகத்குரு சங்கராச்சாரியரை பத்தி நீங்க பேசும்போது இப்ப புரிஞ்சிருச்சு, நீங்க புரியுறதா? அதனால எனக்கு நான் என்னுடைய குருவுக்கு வந்தனம் புரிஞ்சிருக்கு. இல்ல சமூக ஆர்வலர் நினைச்சிருந்து சொல்லுவாங்க முதல்ல, எந்த சமூகத்து ஆர்வலர்னு இப்பதான் ரொம்ப இல்ல அது ரைட். அதை பத்தி எனக்கு இப்ப சமூக ஆர்வலர் அதை பத்தி எனக்கு இல்ல. நான் வந்து உண்மையிலே சமூகத்து மேல அக்கறை கொண்டவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நடுப்பரை தயவுசெய்து அவர் பேசும்போது நான் குறிக்கிடல. இப்ப ஒரு ஹெல்தி டிஸ்கஷனா இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இது முதல்ல இது வந்து இந்த ரவி சுப்பிரமணியம் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. இது மட்டுமல்ல, இன்னொன்று ராதாகிருஷ்ணன் கேஸ், அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்கின்றார். எனக்கு இந்த ரவி சுப்பிரமணியம் பேசுறதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்டலி இம்பேலன்ஸ்டு பர்சனாகத்தான் பார்க்கின்றேன். ஏனென்றால் முதல்ல இந்த கேஸ் இன்னும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எப்படி வேணா இருக்கட்டும், எல்லா டீட்டெயில்ஸும் கோர்ட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு இந்த ஜெகத்குரு சங்கராச்சாரியார் அவர்களுக்கு பெயில் அப்ளிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போடப்படுகின்றது. அங்கே போடப்படும்போது நரிமன் அதை அந்த கேஸை ஆர்கியூ பண்ணுகின்றார். கிட்டத்தட்ட அப்பொழுது அந்த ஆர்கியூ பண்ண பொழுது சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த பெயில் தான் அவர் கொடுக்குறான்னு சொன்னாலும் கூட
அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது. அதில் என்னென்னா இந்த கேஸ் அப்போவே தள்ளுபடி ஆகிடுது. இந்த புதுச்சேரி கோர்ட்டில் சொல்லும் பொழுது நாங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி அப்போ அதுவே கிட்டத்தட்ட ஒரு இறுதி முடிவாக மாறிவிட்டது என்ற வகையிலே அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் புனையப்பட்டது. ஒன்று, இவர் முதல்ல ஆமாம் அவர் பெரியவர் தவறு செய்தார், அவர் அதற்கு அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு இல்லை நான் அவர் ஒன்றும் தப்பே பண்ணலை அப்படின்னு பேசுகிறார். இப்போ எல்லாம் ஆன பிறகு இந்த இன்னைக்கு வந்து திடீர்னு அவர் வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாரு எனக்கு அப்படின்னு ஐ திங்க் இதோ ஹி ஹஸ் பிகம் எ மென்டலி இம்பேலன்ஸ்டு பர்சன். ஏனென்றால் நீங்க கேளுங்க, இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் ஆமாம் ராமசுப்ரமணியனுக்கு சங்கர மடத்து மேலே இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக இப்படி பேசுகின்றார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏராளமாக அதை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது. இந்த ஆளு ஒண்ணுக்கு ஒரு யார் அப்படி கமெண்ட் கொடுத்தது? அப்படி யார் கமெண்ட் கொடுத்தது? நிறைய நீங்க அதுக்கு ஆதரவாளர்கள் கொடுத்திருப்பாங்க. இப்ப நான் இப்படி வருகிறேன். ஆனால் நான் நீங்க எப்படி ஆதரவாளரோ என்ன, நீங்க ஒரு வழக்கறிஞர் அப்படின்றதுனால இன்னும் ஆழமாக பார்ப்பீங்க. நீங்க பிறல் சாட்சியமாக மாறி வெளியில் வந்து நீதிமன்றங்களே நிறைய பிறல் சாட்சியங்கள் இருந்து வேற மாநிலத்திற்கு மாத்தின சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கும் தெரியும். ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள், ஒரு அரசுக்கு எதிராக மோதுகிறவர்கள், ஒரு அதிகார பீடத்திற்கு எதிராக மோதுகிறவர்கள் நீதிமன்றங்கள்ல சொல்லக்கூடிய வாதம் என்பது நெருக்கடிக்கு நாங்க கொடுத்துட்டோம்னு வெளியில அவங்களுடைய ஆன்மாவின் குரலை சொல்கிற போது அவங்க வந்து மென்டலி அவங்களுக்கு மனநிலை பாதிப்படைந்தது அப்படின்ற வாதம் ஒரு வழக்கறிஞராக இப்படி சரியா? அது கரெக்ட் தான். ஏன் நான் முதல்ல வந்து அவர் தான் தப்பு பண்ணினாருங்கிறார். அதற்கு பிறகு அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தப்புங்கிறார். அதற்கு பிறகு இந்த கேஸ் எல்லாம் முடிந்த பிறகு திடீர்னு இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடையாதுங்கிறார். அதுக்கு அடுத்ததாக he is talking about ராதாகிருஷ்ணன். அதுல வந்து அவர் அடிச்சது அந்த சமயத்தில் தான் இதெல்லாம் அந்த கேஸ் வேற வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இப்ப மனசாட்சி உறுத்துகின்றதுங்கிற வகையில பேசும்பொழுது நான் பேசுறேன் சார். எனக்கு நம்ம இதை விரிவாக விவாதிக்கலாம். ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு மனிதரை வைத்துக்கொண்டு இவர் தான் சாட்சி என்று வைத்துக் கொண்டாலும் இவருடைய பேச்சு என்பது ஒரு அபத்தமான பேச்சு. இதற்கு ஒரு விதமான ஆதாரமும் கிடையாது. இட் ஹாஸ் டு பி டோட்டலி ரிஜெக்டட் இன் லிமினி அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். டோட்டலி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கார்த்திகேயன், உங்களுடைய அடிப்படை பார்வையை வைக்கக்கூடிய இடத்துல நான் இன்னொன்றையும் கேட்கிறேன். ஏன்னா வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறதுனால விவாதத்திற்கு வரும். ஒருவர் நீதிமன்றங்களில் ஒரு அழுத்தத்தின் காரணமாக நான் சொல்லிவிட்டேன், என்னுடைய ஆன்மா வந்து என்னை உறுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நீதிமன்றத்திற்குள் சொல்வது தான் நான் எடுத்துப்பேன், மக்கள் மன்றத்தில் பேசுறதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், நீ மாத்தி மாத்தி பேசுற அப்படின்ற வாதம் சரியாதா ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் முதல் ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இத்தனை நாளைக்கு அப்புறம் அவர் சொன்னாரா சொல்ல வைக்கப்பட்டாரா அப்படின்ற முதல் கேள்வி வரும். ஏன்னா இன்னைக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவங்க போட்ட வழக்கு அது பொய்யின் நிரூபணம் ஆயிருச்சு. என்ன காரணத்துக்காக போட்டாங்க, ஏன் போட்டாங்க, அதெல்லாம் நம்ம இப்போ உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. இப்போ அது தேவையும் இல்லை. இதை சொன்னதுனால ஒரு தொகுப்பாளரா நானும் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. அப்படி ஒன்றும் ஆட்சி பீடம் இந்த வழக்குல வந்து ஃபாலோ பண்ண மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல. அந்த மௌனம் வந்து பெரிய அளவுல மௌனமா தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி சொல்ல வேண்டாம். இதுல வந்து வெளிப்படையா வந்துட்டு அவங்க வந்துட்டு யாரோ ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு வெளியில வந்து அப்படியெல்லாம் இருக்காது. ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்களால போடப்பட்ட வழக்கு. இந்த நேரத்துல வந்துட்டு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இப்படி ஒரு இது வந்திருக்கு, வாக்குமூலம் வந்திருக்கு. அதனால நியாயமான சந்தேகம் எழக்கூடியது, சொன்னாரா சொல்ல வைக்கப்பட்டாரா, என்ன காரணத்துக்காக இப்போ சொன்னார், என்ன காரணத்துக்காக சொல்ல வைக்கப்பட்டார், முடிஞ்சு போன விஷயத்தை ஏன் கிளற பார்க்குறாங்க, இதெல்லாம் வரும். அதனால இதுல வந்துட்டு என்னன்னு கேட்டா, ரெண்டாவது ராதாகிருஷ்ணன் வழக்கு விசாரணையில் இருக்கும்போது நம்ம இதை ரொம்ப டீப்பா பண்றதே ரொம்ப இந்த வழக்கின் தன்மையில் வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறீங்க, எழுத்தாளர் இருக்கிறதுனால அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் அணுகிறேன். ஆனாலும் வந்து மக்கள் மன்றங்கள்ல சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் நான் அந்த விஷயத்தை கொண்டு வருகிறேன். இந்த இடங்கள்ல வந்து முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சட்டத்தில் இருக்கிறதா? ஏன்னா ஒரு குற்றவாளி தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, குற்றம் சுமத்தப்படுகிறவர் இவர் குற்றவாளி தான் நிரூபிப்பதற்குமான ஸ்பேஸ் இருக்கிறப்ப எப்படி முடிந்து போன விஷயமாக இருக்க முடியுன்றத ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த விவாதம் என்பது ஒரு தனிநபர் சார்ந்து மட்டும் இந்த வழக்கு நகரவில்லை, இது மக்கள் நம்பிக்கை சார்ந்து இருக்கிறது, மதம் சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. அடுத்த தீர்வாக மத பீடாதிபதிகளுக்கும் அரசுக்குமான உறவுகள் குறித்தெல்லாம் ரொம்ப ஆழமாக பேச இருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாம். காத்திருக்கிறேன். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். சர்ச்சையில் சங்கர்ராமன் கொலை வழக்கு நம்ம இது பற்றி தான் வாதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு புகழேந்தி, இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் சொல்கிற போது இவர் தொடர்ச்சியாக மாற்றி பேசிட்டே இருக்கிறாரு. அப்ரூவராக இருக்கிறப்ப ஒன்று பேசினாரு, தனிப்பட்ட நபர் அதுக்கு நம்ம பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்ற வாதமும், திரு கார்த்திகேயன் சொன்னது மாதிரி இதற்கு பின்னாலும் ஒரு அரசு அழுத்தம் இருக்கிறது அப்படின்றார். நீங்க இப்படி, நான் பார்வையாளருக்காக சொல்றேன், ரவி சுப்பிரமணியம் சொல்றாரு அரசு துணை கொண்டு என்னை ஒழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்றதும், இந்த வழக்கிற்கு பின்னாலே ஒரு அரசியல் இருக்கிறது அப்படின்றதையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அரசியலுக்கு அப்படி பண்ணியிருந்தா இந்த ஆட்சி வந்த பின்னாடியே, ஜெயந்தர் விடுதலை செய்யப்பட்ட பின்னாடியே உடனடியாக இந்த பிரச்சனையை அவங்க கிளப்பியிருக்கலாம். ஆனால் அதிமுக ஆட்சி தொடர்ச்சியாக இருக்குது. ஏன் இந்த நேரத்தில் கிளப்பணும் அப்படின்றது? ஏன்னா இப்போ தான் அந்த அந்த எதிரிகள் எல்லாமே அப்போல்லாம் இப்போ இறந்து ஒரு 2 மாதம் தான் ஆகுது. ஆக அந்த முக்கியமான இதில் அவரை மிரட்டியதாக சொல்லப்படக்கூடியவர்கள் இறந்தது ஒன்று. ரெண்டாவது ஒரு நபர் எவ்வளவு காலம் அந்த அந்த பயத்தில் இருந்திருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான வழக்கு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இந்திய அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற ஜனாதிபதியே வந்தால் கூட சங்கராச்சாரியார் காலில் விழுந்து வணங்கி அவருக்கு இணையாக என்றைக்கும் உட்கார்றது கிடையாது. தரையில் உட்கார்ந்து தான் வணங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு நபர். அவர் குற்றவாளியாக்கப்பட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா விதமான வேலைகளும் அவருக்கு, அதாவது சங்கராச்சாரியாருக்கு ஆதரவாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த வழக்கில். அதனுடைய விளைவுதான் எல்லா சாட்சிகளுமே நீதியை விலை பேசப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதி விலைக்கு வாங்கப்பட்டு விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாருல, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல அதாவது அது முன்பே அது போன்ற ஒரு அந்த டேப் வந்தது இருக்கலாம், அது எதா இருக்கலாம். ஆனா இதை நம்ம ஒரு முறையான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தினால் கூட இன்றைய சூழ்நிலையில அதிகாரம் உள்ளவர்கள் கண்டிப்பாக தப்பித்து போய் விடுவார்கள். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அடுத்த கட்டத்திலும் நடக்கும். கண்டிப்பா இன்றைக்கு உள்ள சட்டங்களும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் அவர்களுக்கு ஆதரவானவர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர் இப்ப மேல்முறையீடு பண்ணல. இந்த வழக்குல மேல்முறையீடு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை பண்ணல. அதை நடவடிக்கை எடுத்த கவர்னரும் போயிட்டு. நான் திருவே மதிமாறன் அவர்கள்ட்ட நான் கேட்கறது, ஒரு அழுத்தம் இருந்ததுன்னு சொல்றீங்க, மிரட்டப்பட்டாருன்னு சொல்றீங்க. அவருடைய வாதத்தின்படியே பார்த்தால் மத்திய அரசு அவங்களுக்கு சார்பா இருக்கிறது, மாநில அரசு மௌனம் காக்கிறது அப்படின்னா இன்னும் அவருக்கு மிரட்டல் அதிகமாக தான் இருக்கிறது. அப்ப மட்டும் பயந்தவர் ஏன் இப்ப பயப்படலைன்னு ஒரு இயல்பான ஒரு கேள்வி, தர்க்கம் வரும் இல்லையா? ஆமா, இல்லை முதல்ல நான் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா அவர் குரு வந்தன ஒரு பாட்டு சொன்னார்ல, அந்த பாட்டை நான் அந்த சினிமாவில் அமலாவும் ராஜாவும் லவ் பண்ணும்போது லவ் சாங் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அது குரு சாங்னு தெரிஞ்சது. அதை புரிய வச்சதுக்காக சாருக்கு ஒரு நன்றி. இந்த பிரபலமான நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா எனக்கு அது கோயிலுக்கு போகாததுனால தெரியல. இல்ல, அது அப்படி இருக்கலாம். நான் லவ் சாங் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் பற்றியான பாட்டுங்கிறது அவர் இல்ல. குருக்காக பாட குரு வந்தனா நம்ம அடுத்த கட்டம் அது விட்டுருங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சானே எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலீங்க. அது உங்களுடைய உங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கல. ஆனா பரவாயில்ல, இவ்வளவு இருக்கிறதுக்கு கீழ இருக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல. அவர் எல்லாத்தையும் டிவியேட் ஆயிட வேண்டாம். அது அவரோட பார்வை. சாரு பரவாயில்ல, உண்மையிலே தைரியசாலி தான். அவரே குருவா ஏத்திருக்காருன்னா பாராட்டக்கூடியது தான். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க அரசியல் கட்சி இல்ல இதுல பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த அரசியல் கட்சி இதுல பின்னணியே இல்லைங்கிறதுக்கு இந்த வழக்கு இவ்வளவு நாள் தொடர்ந்து இவ்வளவு ஆதாரங்கள் வந்ததுக்கு பிற்பாடும் அதிமுக அரசால் போடப்பட்டு இந்த வழக்கு நடந்தது. அதற்கு முன்னால் திமுக அரசு வந்ததுக்கு பிற்பாடு இந்த சர்க்கஸ், ஜம்போ சர்க்கஸ், ஜெமினி சர்க்கஸ் எல்லாம் பல்ட்டி அடிப்பாங்கல்ல, அது மாதிரி சாட்சிகள் சுப்பிரமணியம் உட்பட ரவி சுப்பிரமணியம் பல்ட்டி அடிச்சு திமுக ஆட்சியில் இந்த கட்சி அரசு நடத்தும் போது நிறுத்து போச்சு. திமுகவும் ஆதரவா இருந்தது. அதுக்கப்புறம் திமுக முடிஞ்சதுக்கு பிற்பாடு அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் இவர் குற்றமற்றவர்ங்கிற தீர்ப்பு இப்பதான் கிடைச்சது. அப்ப அதிமுக அரசும் ஆதரவா தான் இருந்தது, திமுக அரசும் ஆதரவா இருந்தது, பிஜேபியும் ஆதரவா இருந்தது. இன்னொன்று சொல்லணும், இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற ஜெயலலிதாவோட மேல்முறையீட்டுக்கு இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் கர்நாடக அரசு மேல்முறையீட்டுக்கு விண்ணப்பிக்கணும், போகணும்னு சொல்லி தீவிரமா வலியுறுத்துறாங்க. தொடர்ந்து திமுக போன்ற திராவிட கட்சிகள், மதிமுக போன்றவர்கள், காங்கிரஸ் எல்லாரும் ஒருமித்த குரல்ல கொடுக்குறாங்க. எதிர்கட்சியா மட்டும் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு திராவிட கண்ணோட்டம் உள்ளவர்களாக திமுகவோ அல்லது மதிமுகவோ காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் கூட
பாண்டிச்சேரியில் ஜெயேந்தர் இந்த வழக்கில் இருந்து சாட்சி பல்ட்டி அடிச்சு வெளியே போச்சு அப்படிங்கிறதுக்காக இது மேல்முறையீடுக்கு போகணும்னு பேரளவில் கூட யாருமே அறிக்கையே கொடுக்கல. அவ்வளவு பாதுகாத்தாங்க எல்லா அரசியல் கட்சியும், திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி. இந்த காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் விவகாரத்தில் திமுக உட்பட எல்லாருமே பிஜேபி மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அதனால அரசியல் கட்சி இதில் பின்னணியில் இருக்கிறதுங்கிறது ஒரு தவறு. இன்னொரு செய்தியை நான் வந்து சாருக்கு இன்னொன்று கேட்குறேன். இவர் குரு வந்தனம்னு சொல்லி காஞ்சி சங்கராச்சாரிக்கு குரு வந்தனத்தோடு ஆரம்பிச்சாரு. ஆனால் அவர் வந்து இந்து அடையாளத்தோடு தான் இருக்கிறார். ஒரு சமூக ஆர்வலராக இருந்து அதுக்கப்புறம் வளர்ந்து பிஜேபியாகவும் இருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இந்து அடையாளத்தோடு தானே இருக்கிறீங்க. சிறையில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் போய் கொலை குற்றத்திற்காக சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்து அதுக்கப்புறம் நிரூபிக்கப்பட்டு வந்தவரே நீங்கள் இன்னும் குருவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த குரு வந்தனத்தை நீங்க பங்காரு அடிகளார் செய்தீங்களா? பங்காரு அடிகளாருக்கு இது வரைக்கும் எந்த ஜெயிலுக்கு போனது அது அவங்களோட தனிப்பட்ட இல்ல நான் கேக்குறேன். இந்து சொசைட்டிக்குள்ள வராரா? நாம இன்னைக்கு என்ன எடுத்துட்டோமோ அதை விட்டுவிட்டு தேவையில்லாத பங்காரு அடிகளார் அவர் மீது எனக்கு மரியாதை இல்லைங்க. நான் கேக்குறேன், ஒரே இந்து சமூகத்துக்குள்ளார பங்காரு அடிகளாரை கேட்டா ஏன் திசை திருப்புறதுன்னு சொல்றீங்க? நான் பாயா கூட சொன்னேன். இன்னைக்கு என்ன பேசுறோம் அதை நிறுத்த பேச சொல்லுங்க. தனிப்பட்ட முறையா ராமசுப்ரமணியனை பத்தி பேசுறது அல்லது பங்காரு நான் ஒன்று சொல்றது வந்து நான் வந்து அடுத்த கட்டத்திற்கு நான் என்னுடைய கேள்வி வந்து சாதாரணமா பங்காரு அடிகளார்னு கேட்டா விஷயத்தை திசை திருப்புறதா சொல்றாரு. ஒண்ணு நான் பாய் பத்தியா கேட்டேன். பாய்க்கு குரு வந்தன வேண்டாம் தேவையில்லைன்னு கருதுறீங்க. பங்காரு அடிகளாரை பத்தி சொன்னா உங்களுக்கு அது வேற ஒரு விவாதம். திரு ராமசுப்ரமணியன் கொலை இந்த சப்ஜெக்ட் பத்தி ஒண்ணு பிரிபரேஷன் கிடையாது சார். இல்ல அதாவது வந்து நம்ம திசை திருப்புவது மட்டுமல்ல தர்க்க ரீதியாகவும் நம்ம வந்து நான் போடுற கோட்டுக்குள்ள இருக்கிறது. இல்ல சார் அது விவாதம் அல்ல, அது விவாதம் அல்ல. யார் இந்து என்பது விவாதம் அல்ல. திரு ராமசுப்ரமணியம், என்னுடைய கேள்வி என்பது ஒரு தனி நபர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் தான். அவர் வெளியில் இருந்தெல்லாம் சொல்லல. அப்ரூவராக இருக்கிற போது அரசு அவரை பாதுகாத்தது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு உயிர் இருந்தது. நான் நீங்கள் வழக்கறிஞர்ன்றதுனால கேட்கிறேன். மீண்டும் வந்து சொல்றார் பிறல் சாட்சியமாக நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றதுனாலேயே அது கவனிக்கப்படத்தக்கது அல்ல அப்படின்லாம் சொல்லிட முடியாதுன்ற பட்சத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது முழுவதும் உங்களுடைய நம்பிக்கையின் பார்ப்பட்டது. நான் அதை நம்புறேன், நான் அதை மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் நம்புகிற ஒருவரின் மீது ஒரு சந்தேகம் கண்கொண்டு ஒரு சமூகத்திற்கு இருக்கிறது அப்படின்னா அந்த சந்தேகம் விளக்கப்படணும்ல. அப்ப இது நியாயமாக மேல்முறையீடு இதெல்லாம் நோக்கி நகரணும்ல. ஆனால் திரு கார்த்திகேயன் சொல்றாரு இது முடிஞ்சு போன விஷயம்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முடிஞ்சு போனதான் சார். இது திருப்பி உள்ள போன சோத்துக்கு ஊர் வாங்குற மாதிரி இவர் என்னத்தையோ ஒன்று பேசிட்டு இருக்கார். இப்ப நாளைக்கு என்னத்தையோ ஒன்று பேசுவா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருக்க முடியுமா? இன்னொன்னு சொல்ற, இவர் எழுத்தாளர்ங்கிறார். நான் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு எழுத்தாளர், பொருளாதார நிபுணர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மிஸ்டர் எஸ் குருமூர்த்தி. அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு இல்ல அந்த கேஸ் ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள்ல அவர் இது வந்து கேஸ் செத்து போச்சு, இது கடைசி காரியங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு. அதே பிறகு இந்த கேஸ் நம்ம முடிந்த பிறகு அந்த ஆர்டிகளையும் போட்டுட்டு இப்போ அந்த கருமாதி அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சார் அதை. ஆகவே இதுல வந்து அர்த்தமே இல்லாத அப்பவே நடந்த போதே இதுல ஒண்ணுமே இல்லை. அந்த ஆர்டிகல் எழுதினதுக்கு அப்ப எவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது தெரியுமா? இருந்தாலும் கூட யாரு நான் சொல்ற எஸ் குருமூர்த்தி. ஆகவே எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய கேள்வியில நீ இதை இன்னொரு முக்கியமான ஒரே நிமிஷம் எழுதினார் சார். சிறப்பா அத சொல்லுங்க. இருங்க, அதே என்ன சொன்னார் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல. நான் சொல்றேன் ரைட் அ மினிட் சார். இருங்க, நீங்க அனாவசியம் ரொம்ப குறுக்கீடு பண்றீங்க. இப்போ another பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, அப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இத மேல்முறையீடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு அட்டார்னி ஜெனரல் ஒபினியன் கேக்குறாங்க. இது இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் அப்பீல் அப்படின்னு சொல்லியாச்சு. So யார் சொன்னது unfit for appeal? யார் இது? அட்டார்னி ஜெனரல். I am talking about Attorney General of India. பாண்டிச்சேரி அரசு வழக்கறிஞர் கொடுத்திருக்காங்க. அரசு வழக்கறிஞர் நான் சொல்றது Attorney General of India. அதுல தான் கவர்னர் தவறாக அப்பீலுக்கே போல. Please understand that. Sir, ஆகவே இது ஏன் இந்த மேல அதுவுமே சர்ச்சையாக மாறியது. அதெல்லாம் அப்பீல்ன்ற நீங்க இது மாதிரி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அது சர்ச்சை. அவர் சொன்னது இல்லையா சுப்ரீம் கோர்ட் அதுக்கு சர்ச்சை நீ சொல்லிட்டே இருக்க வேண்டாம். அது என்று முற்று பெற்ற சமாச்சாரம்.
இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மனநிலை சரியில்லாத ஆளு, கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர வேண்டிய ஆளு. அவர் என்னதையோ ஒண்ணு பேசிட்டாருன்னா, புதுச்சேரியில இருக்கும்போது அப்படியே இருந்தாரு அவரு. அதனால புதுச்சேரியில சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே இருந்தாரு. இப்படி சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஒரு இன்னொரு நபரை ஏங்க, பற்றி இதே நம்ம வந்து பேசுறது ஏன்னா, சரியான இதே விஷயம். வார்த்தைய இது சரியான வாதமாக இங்க பாருங்க, இதே வார்த்தைய நான் அப்படி ஜெயலலிதா டாக்டர் சொன்ன அப்படி அப்படி டாக்டர் சர்டிஃபை பண்ணிருக்காங்களா? யார் இல்ல மருத்துவர்கள் வந்திருக்காங்க. நீங்க வந்திருக்கிறத பார்த்தா நீங்க வழக்கறிஞர் நினைச்சேன், ஆனால் மருத்துவர் போல நீங்க மருத்துவர் பேசுறீங்க. போல இல்ல, நீங்க மருத்துவரா வழக்கறிஞரா? நான் வந்து I am an advocate. I have got my doctorate also, but not a medical fellow. But what I mean to say is, அதனால நீங்க அந்த ஆங்கிள் நான் பேச, இது வந்து ஒரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவங்க ஏதோ மனநிலை சரியில்லாதவர்களா தான் அப்படி இருந்தா தான் பேச முடியும். ஆகவே நீங்க நீங்க கண்டிச்சா I don't care about it. நான் சொல்றேன், I care அப்ப about ஜெயேந்திரன் கொலைகாரன் ஐயா பையன் சொல்ல ஒத்துப்பீங்க? இல்ல வேண்டாம் 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 தனிக்க நான் ஒரு விஷயம் மதிவாரன் நான் உங்கள்ட்ட நான் ஒரு விஷயம், நீங்க அமைதியாக இருந்தா நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். பத்தி பேசும்போது நான் ஒரு விஷயம் இந்த இதெல்லாம் வரும். ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த ஆழமான விவாதம் என்பது நான் தீர்வு பகுதியில் மதப்பீடத்திற்கும் அரசுக்குமான உறவு அப்படின்றது வந்து ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்கலை, இந்திய அளவில் நான் போக போகிறேன், உலக அளவில் போக போகிறேன். அதனால தான் கருத்தாளமிக்க 4 பேர் வந்திருக்கிறீங்க. நம்ம டைவர்ட் ஆயிட்டோம்னா மக்கள் வெறுப்படைஞ்சிருவாங்க. தயவு செய்து நம்ம அதற்குள்ள இருக்க வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் தயவு செய்து வேண்டாம். அட்டார்னி ஜெனரல் சொன்னார்ல, அட்டார்னி ஜெனரலுங்க, அட்டார்னி ஜெனரல். ஏன்னா ஒண்ணுமே இல்ல சார், அவர் எல்கேஜி சார். குமாரசாமி நீதிபதி கொடுத்ததுக்கே மேல்முறையீடு போறோம், இவர் அட்டார்னி ஜெனரலுக்கு போறாரு. அட்டார்னி அட்டார்னி ஜெனரல் யார் கொடுத்தா? அங்க இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் கொடுத்ததனால தான் இப்ப அவங்க they are considering appeal. இந்த இடத்தில் நான் வைக்கக்கூடிய கேள்வி என்பது 2 விஷயம். ஒரு தனிநபர் பிறல் சாட்சியாக மாறுகிறார் அப்படின்னு உடனே அவர் மனநலம் சரியில்லாதவர், மாத்தி பேசுகிறார் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய இடங்கள்ல ஒரு அரசு ஒரு வழக்கை தொடுக்கிறது, அதன் பிறகு அந்த அரசு அந்த வழக்கு குறித்து எந்த விதமான பின்தொடரும் இல்லாமல் மாறி போகிறது. கிட்டத்தட்ட அதுவும் பிறல் சாட்சியம் போலத்தான் அந்த அரசு தான் தொடுக்கிறது. என்னுடைய கேள்வியை உள்வாங்கிக் கொள்ளுங்க. கேள்வி எனக்கு புரியல, அதை திரும்பி சொல்லுங்க. ஒரு அரசு ஒரு வழக்கை தொடுக்கிறது, அதற்கு பிறகு வீரியத்தை அந்த வழக்கின் மீது அந்த அரசு காண்பிக்கல, மௌனமாக இருக்கிறது. என்ன குற்றச்சாட்டு வைத்ததோ தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எல்லாம் செய்யல. ஒரு தனிநபர் பிறல் சாட்சி அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டார்னு சொல்வதை போல ஒரு அரசு தொடுக்கக்கூடிய வழக்கில் அரசினுடைய முகாந்திரம் இந்த வழக்கின் பின்தொடர்வுல என்னவா இருந்தது? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் இது அவர் சொல்ற இல்லை, ஒரே ஒரு விஷயம். ஒன்று அவங்கவுங்க பேசணும், இல்லை அவர் கத்துற மாதிரி நானும் கூட சேர்ந்து கத்துவேன். அவர் பேசுறது புரியாது, நான் பேசுறது புரியாது. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல நீங்க தனி அவங்கவுங்க பேசணுமா, இல்லை குறுக்க எல்லாரும் கத்தணுமா? குறுக்க வேண்டாம், தயவு செய்து குறுக்கிடு வேண்டாம். முக்கியமான இதை பத்தி அங்க விவாதிக்கிறீங்க, அதை பத்தி தான் விவாதிக்கணும். இப்போ நான் பேசணும் இல்லை, நீங்க குறுக்க பேசிட்டே இருந்தா என்ன பேசுறது? யார் பேசினாலும் அவர் பேசுறாரு குறுக்க. அதாவது சார், ஒரு வழக்கு அரசாங்கம் ஒரு ப்ராசிக்யூஷன் தொடர்த்ததுக்கு அப்புறமா விசாரணைக்கு வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுதலையாகலாம், தண்டனையாகலாம். எதுவாக இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ப்ராசிக்யூட்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குவாங்க, என்ன பண்ணணும். அப்போ அவங்க படித்து பார்ப்பாங்க, இது அப்பீலுக்கு ஃபிட்டாக இல்லையா. இது வந்து சங்கர்ராமன் கேஸுன்னு இல்லை, இந்த கேஸுன்னு அந்த கேஸுன்னு இல்லை, சின்ன மர்டர் கேஸ்லேருந்து சாதாரண கேஸ்லேருந்து ஒரு வேளை இன்வெஸ்டிகேஷன் இல்லை அப்பீல் போகணும்னு நினச்சா ஒப்பீனியன் கேட்பாங்க. கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கும். கொடுத்தா மேலே போவாங்க. சில படிச்சு இதில் ஒன்றுமே இல்லையா, சாட்சியே இல்லையா, விசாரணையே இல்லையா, போடாத வேஸ்ட் அப்படின்னா போக மாட்டாங்க. இல்லை என்ன இவ்வளோ மாரி தப்பு நடந்திருக்கே, தவறான ஜட்ஜ்மெண்ட், அப்பீல் போ அப்படின்னா அப்பீல். இதுதான் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த வழக்கில் வந்துட்டு ஒருவேளை ஒப்பீனியன் இருந்திருக்காது, அதனால அவங்க போயிருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து இப்போ ரொம்ப எளிதாக கேட்கக்கூடிய இடம், முழுவதுமாக இந்த வழக்கு என்பது சட்டத்தின் பாதையில தான் நடந்திருக்கிறது. மேல்முறையீட்டிற்கான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றம் தான், நம்ம வெளியில இருந்து இந்த அழுத்தம் இருந்தது, நெருக்கடி இருந்தது, உறவுகள் இருந்தது அப்படின்லாம் நம்ம பேசினாலும் கூட நீதிமன்றத்தின் தீர்ப்பை தான் நம்ம மதிச்சாகணும். நம்ம வெளியில இருந்து என்ன கருத்துக்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்படி என்கிற போது இதை பற்றிய விமர்சனத்தை நம்ம எப்படி அணுக போகிறோம் என்பதை ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு தொடர்பாக ரொம்ப காரசாரமாக விவாதம் நகர்ந்து கொண்டிருந்தாலும் கூட மத பீடங்களும் அரசுக்குமான நெருக்குதல், அந்த உறவு குறித்தும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. அது பற்றியும் தீர்வு பகுதியில் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்து. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். சர்ச்சையில் சங்கர்ராமன் கொலை வழக்கு, நம்ம இது தொடர்பாக பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு புகழேந்தி, ரொம்ப நியாயமாக ஒரு வழக்கு வருகிறது, அந்த வழக்கு இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுகிறது. அதுவும் எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்ட பாதையில தான் நம்ம நடக்குது. நம்ம வெளியிலிருந்து என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எந்த வழக்கிற்கு வேண்டுமானாலும் பேசலாம். இதே வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருந்தால் கூட நம்ம கேஷியங்களா நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்புறம் மீண்டும் 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 இது வந்து தவறு, இதற்கு பின்னால் வந்து அரசியல் சதி இருக்கிறது அப்படிலாம் பேசுறது நியாயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு வழக்கறிஞரா நீங்க அப்படி எப்படி ஒரு சூழ்நிலையை பொறுத்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இது சங்கராச்சாரியார் கேஸுக்கும் பிரேமானந்தா கேஸுக்கும் வித்தியாசம் இருக்கு, நித்யானந்தா கேஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவர்கள் பிரேமானந்தாவோ நித்யானந்தாவோ அதிகாரத்தில் உள்ளவ மடாதிபதிகள் கிடையாது. ஆனால் சங்கராச்சாரி ஒரு இந்தியாவையே ஆட்டி படைக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர். அதனால தான் அவர்கள் சின்ன ஒரு இதே குற்றச்சாட்டு தான் அவங்க மேலே வைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதில் ஒருத்தர் தண்டனை பெற்று சிறைக்குள்ளேயே செத்து போயிட்டார், இறந்து போயிட்டார், 2 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு. ஆனால் இவர் தப்பித்து விட்டார். அதையெல்லாம் பார்க்கும்போது வேறு மாநிலத்துக்கு, எந்த மாநிலத்துக்கு மாற்றினாலும் அவர் மீதான குற்றச்சாட்டு கண்டிப்பாக நிரூபிக்கப்பட முடியவே முடியாது. ஏனென்றால் அவருடைய அனைத்து பலத்தையும் அவர் பயன்படுத்துவார், இந்த வழக்கில் பயன்படுத்தி இருக்கார். அதுதான் உண்மை. அதனுடைய விளைவு தான் இது. அதனால தான் அப்பீலும் அவங்க போகலை, எதையுமே ஒரு பண்ண முடியலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது அதுதான். இன்றைக்கு இந்தியாவிலே பிரதமராக இருந்தவர்கள், ஜனாதிபதியாக இருந்தவர்கள், இதற்கு முன்பு இருந்த சந்திரசேகர சுவாமியாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து காலில் விழுந்ததனுடைய விளைவு இந்திய அரசியலமைப்பு சட்டமோ இல்லை மற்ற எந்த ஒரு இதோ இவர்கள் முன்பு இவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக செயலிழந்து போகும். அதான் போயிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் எல்லா சாட்சிகளுமே பிறல் சாட்சியா மாறி இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு குடும்பத்துல ஒரு நீதிபதி இருக்கலாம், குற்றவாளியாக கூட மகனாக கூட இருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்திற்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்காகவே நான் அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டு இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது என்ன மாதிரியான வாதமாக இருக்கு? இல்ல, நான் நம்புகிற ஒருத்தர் குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறார். இல்ல நான் அதை சொல்லவில்லை. ஆனால் ஒரு குற்றவாளியை வந்து நீங்க வந்து தூக்கி பிடித்து நிறுத்துவது, மற்ற குற்றவாளிகளை நீங்க குற்றவாளின்னு நீதிமன்றம் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அதான் நான் சொல்றேன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் தப்பி எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுவது கிடையாது. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி போய்விடுகிறார்கள். எல்லா நிரபராதிகளும், பல நிரபராதிகள் சூழ்நிலையால் தண்டிக்கப்படுகிறார்கள். பொய் வழக்கு போட்டு பொய் சாட்சிகளை உருவாக்கி அவர்கள் ஏதுமற்றவர்களாக இருக்கும் பொழுது, அவர்களுக்கு சரியான வழக்கறிஞர் வைக்க முடியாத போது கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டு பல பேர் சிறையில் இருக்கார்கள். ஆகவே எல்லாமே அதிகார பலம் கொண்டவர்கள் தப்பித்து விடுவதும், அதிகாரம் இல்லாதவர்கள் ஏழைகள் தண்டிக்கப்படுவதும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இன்றைக்கு இயல்பாக நாம் சிறையிலே இதை கண்கூடாக காணலாம், பார்க்கிறோம். திரு மதிமாறன், ரெண்டா நீங்க இந்த கேள்வியை வாங்குங்க. அவருக்கு வந்து காங்கிரஸிலும் ஆதரவாளர்கள் இருக்கலாம், பாஜகவிலும் இருக்கலாம். அவர் சொல்கிறார் அவர் அதிகார பலம் மிக்கவர் அப்படின்னு. இந்த மதபீடங்களும் அதிகாரத்திற்குமான உறவை நாம் பார்க்கிற போது பிரேமானந்தாவுக்கோ நித்யானந்தாவுக்கோ இப்படி பார்க்கல. ஆனால் அவர்கள் பணபலத்தில் ரொம்ப செல்வாக்கு உள்ளவங்க. பணம்லாம் இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. ஒரு வழக்கறிஞரை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போ அதிகாரம் என்பதை எது தீர்மானிக்கிறது அப்படின்றது ஒன்று. இப்போ இவர் சொல்கிறார் மேல்முறையீட்டுக்கு போகணும், வழக்கிற்கு போகணும் அப்படின்னு சொல்லி அது மேல்முறையீட்டிற்கு சென்று விடுதலை ஆனாலும் கூட நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது உண்மையான விடுதலை அல்ல, நீதி அல்ல, விலைக்கு வாங்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. அப்பன்னா நேரடியாக அவருக்கு தண்டனை கொடுத்துடணும், அவ்வளவுதான் நம்மளோட பார்வையா இருக்கும். இப்போ பிரச்சனை அது விடுங்க. இனி மேல்முறையீடு போய் அதுக்கப்புறம் என்ன தீர்ப்பாகுதுங்கிறத பத்தி நான் இப்போ பேச விரும்பல. முதல்ல இது மேல்முறையீடு போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஒன்று. இன்னொன்று, சங்கரராமன் ஐயர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். யார் கொலை செய்யப்பட்டார் என்கிற கவலை கூட இவர்களுக்கு இல்லை. நீ வந்து ஜெயேந்திரர் தான் அதை கொலை பண்ணாரு, சங்கராச்சாரி தான் பண்ணாரு கூட நான் சொல்லலை. அது கூட நீ கவலை வேண்டாம். குருவந்தனம் இதெல்லாம் சொல்லி இவ்வளோ எமோஷனலாக பேசுகிற இவர் இந்து கோயில், அதாவது இதே சங்கராச்சாரிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னால் அதிமுக ஆட்சி வந்தபோது அதிமுக ஆட்சியோடு இணைந்து பலி கொடுக்குற கோயில்கள், ஆடு பலி கொடுக்குற கோயில்களே பலி கொடுக்கக்கூடாதுன்னு அரசு உத்தரவு போட வச்சார். அப்படி உத்தரவு போட வச்சு உயிர்கள் மீது அவ்வளவு அன்பாக இருந்த அவர் காஞ்சிபுரத்தில் சைவ கோயில்களில், அதுவும் சைவ கோயிலில் வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளார ஒரு இந்து, அதுவும் ஐயர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அப்பாவியான மனிதன் அங்கே வந்து நரபலி கொடுக்கப்பட்டிருக்கு. அது குறித்து இந்து சமூகத்துக்குள்ள எந்த அதிர்வலைகளும் வரல.
இப்போ என்ன இந்து நீங்கெல்லாம்? ஒரு இந்து கொலை செய்யப்பட்டிருக்கார், யார் கொலை செய்யப்பட்டார், யார் கொலை செய்யப்பட்டாருங்கிற கவலை கூட உங்களுக்கு இல்லை. ஆனால் ஜெயேந்திரரை பாதுகாக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்துன்னா யாருக்கான இந்துன்னு ஒன்று. இன்னொன்று அது மட்டும் இல்லைங்க, காஞ்சிபுரத்தை ஒட்டி இன்னைக்கு மாட்டுக்கறி வெட்டுவதற்கு கூட தடை இருக்குங்க. மாட்டுக்கறி விற்பனை வந்து காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ள தடை செய்யப்பட்டிருக்கு, மரபு தடை செய்யப்பட்டிருக்கு. இல்ல சொல்றேன், உயிர் வதை கூடாது. மனிதனை வெட்டி கொள்றது வந்து நீங்க வந்து நான் சொல்றத கேளுங்க, அவர் சொல்றத நீங்க கேட்க இல்ல 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 நான் உங்கள்ட்ட தான் வருகிறேன். நீங்க வந்து கேளுங்க. நான் வந்து எப்பவுமே நீங்க நாலு சிஸ்டத்துக்குள்ளார அடிப்படை கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க இல்ல 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 நான் கேக்குறேன், பதில் அவர் சொல்லட்டும், நீங்க பதில் சொல்லாதீங்க. நீங்க திரும்பி நான் சொல்லி நான் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறேன். ஒன்று தொகுப்பாளர் இந்த விவாதத்தை விட்டு நீங்கள் வழிவி சென்றால் திரும்ப விவாதத்துக்கு அதாவதுங்க இது மாட்டுக்கறி பிரச்சனைனா வெளியவே நான் தலைப்பை மாத்த விரும்புகிறேன். இந்த விவாதத்தை நான் என்ன மனநோயாளின்னு சொல்றாரு, அது விவாதத்துக்கு நான் அதை கண்டிச்சேன். நான் அதை கண்டிச்சேன். பேசினாரு, அது வேண்டாம் என்று வலியுறுத்துறாரு. நான் அதை நான் இந்த விவாதத்தை விட்டு போலங்க. என்னுடைய கேள்வி, நான் இந்த விவாதத்தை விட்டு போனதாக நீங்க அவர் சார்பா சொல்றீங்க. நான் சொல்லி முடிக்கவே இல்ல. நான் சொல்லி முடிக்கிறேன். நான் என்னுடைய கேள்வி சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்லி நீங்க மாட்டுக்கறி தான் நான் பேச போகிறேன் என்றால் நீங்கள் பேசலாம். உங்களுக்கான நேரத்துல பேசலாம். சங்கரராமன் ஐயர், நான் சொல்றேன், அது சங்கரராமன் ஐயர் அவர் வந்து இந்து மதத்துக்கு எதிரானவரோ அல்லது பெரியார் இயக்கத்தை சேர்ந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவரோ அல்லது பார்ப்பன எதிர்ப்பு பேசி சங்கராச்சாரிய இருக்கக்கூடாதுன்னு சொன்னவரோ கிடையாது. இது எல்லாவற்றையும் மிக தீவிரமாக இந்த சமூகத்தில் அமுல்படுத்தணும். பார்ப்பன தர்மம் மிக நேர்மையா இருக்கணும், இந்து சிஸ்டம் மிக சிறப்பா வரணும்னு ஒருவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இங்க இருக்கிற இந்து அமைப்புகள் படுகொலை செய்யப்பட்ட சங்கரராமனுக்கு ஆதரவாக இதுவரை எந்த குரலும் கொடுக்கல, மாறாக இவர்கள் இந்த பக்கம் பேசுறாங்க. இது இதான் அவர் முதல்ல பேச ஆரம்பிச்சார். இதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். இந்த கேள்வியை இப்பொழுது அல்ல, எப்பொழுதோ எழுப்பியவர் திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள். இந்த எப்படி அந்த சங்கர்ராமன் செத்து போனாருங்கிறது நீங்க ஏன் கேட்காம நீங்க யாருக்கு குற்றவாளின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் முடிவு பண்ணிட்டீங்க. அது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்திலே பார்த்துருந்தீங்களே ஒழிய இதை உண்மையாக இந்த சங்கர்ராமனை கொலை செய்தது யார், அதை ஏன் போலீஸ்காரன் கண்டுபிடிக்கல, அவரை விடுதலை செஞ்சுட்டீங்க. கடைசியில் யார் அந்த செத்து போனது சங்கர்ராமனை கொலை செய்தது யார், நீ ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கேட்டது திரு எஸ் குருமூர்த்தி. அதுக்காக என்ன பண்ணா அவரை கொண்டு போய் உள்ள உட்காந்து வச்சு 1000 கேள்வி கேட்டாங்க. அதனால இவருக்கு நண்பருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவர் என்ன எழுத்தாளர் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அற்புதமான எழுத்தாளர் மட்டுமல்ல, மிக சிறந்த சிந்தனையாளர் திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள். என்னோட பார்வை இல்ல சார், இந்தியாவில ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், ஏன் என்னுடைய பார்வை மட்டுமல்லன்னு சொல்றேன். இந்தியாவிலே மோஸ்ட் பவர்ஃபுல் 50% யாருன்னு அந்த லிஸ்ட் எடுக்கும்போது இந்தியா டுடே என்ற பத்திரிகையில திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள் மிக சிறந்த ஒரு பவர்ஃபுல் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்னுடைய சிந்தனையாளர் அல்ல. எழுத்துக்கள் மக்களை ஈர்க்கின்றது என்பதுதான். அவரும் இந்த மேடையில இல்ல, புகழ் வந்து விவாதத்துக்குள்ள வேண்டாம், அது இல்லன்றேன், அது இல்லன்றேன், நான் இல்லன்றேன். ஒரே ஒரு நிமிடம் குருமூர்த்தி திறமை பேசுறது இவர் கேட்டாரு. இதே கேள்வியை எழுப்பியது யாருன்னா எஸ் குருமூர்த்தி அவர்கள். அது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஏன்னோ யாருமே எல்லாம் வாய் மூடி மௌனசாமியார்களா இருந்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் அப்பவே எழுப்பினார். இந்த ப்ரோகிராம் ஸ்பான்சர்ட் எஸ் குருமூர்த்தி அவர்கள் எப்படி செத்து போனார் அப்படிங்கிறதுக்கு திரு மதிமாறன் நீங்க குருமூர்த்தி அட்வைஸ் பண்றீங்க. இருங்க ஒரே ஒரு செகண்ட் சார் மதிமாறன் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் இருங்க இல்ல மதிமாறன் தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்வதை கேளுங்க. சொல்றதை கேக்குறது எனக்கு ஒரு சின்ன ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொல்றீங்க? அவருடைய கருத்தை அவங்க சம்சார கொலை பண்ணலன்னு பாத்தீங்களா? அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு கருத்து சொல்கிற போது அதை நான் ஒட்டுமொத்த இந்த விவாதத்தின் கருத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு தொகுப்பாளரா இருங்க சார், இல்ல சார், நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க. யாராவது பேசினீர்களா என்று கேட்கிற போது அவர் பேசினார்னு சொல்வதை ஏன் மறுக்கிறீங்க? யாராவது பேசினீர்களான்னு நீங்க கேட்கிறீங்க. நீங்க தானே பேசுறீங்க. உலகத்தின் சிறந்த எழுத்தாளர், இந்தியாவிலே சிறந்த எழுத்தாளர், அது அவரோட கருத்து. நீங்க வேணா சந்தர் மண்டலத்துல அவங்க முதல்ல போனாரு. இதெல்லாம் சொல்லிட்டா சொல்லுவாங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க நீங்க? அது தனிப்பட்ட கருத்து சார்.
இது நியாயமா இல்ல சார், இது நியாயமாக இருக்கலாம். குருமூர்த்தி- நீங்க வேண்டுமானால் குருமூர்த்தி உலகத்தின் தலை சிறந்த எழுதுறாரு எழுத்தாளர் சொல்லுங்க. நீங்க சொல்லலாம் சார். உலகத்தின் டைவர்ட் சார். இந்த விவாதம் வந்து கோர்மையாக நடக்கல சார். கிடையாதுங்க, என்னை விட்டுருங்க. சார், குருமூர்த்தி, நீங்க இந்த மாதிரியான ஒண்ணுமில்லாத ஆளு தான் உங்களுக்கு புரியுது. நான் கொலைகாரனை ஆதரிக்க மாட்டேன், ஒண்ணுமில்ல. நான் ஆனா திருமலை ஆனா ஆதரிக்க இது மாதிரி மாட்டேன். அவத்தமா நான் பேசுறதுக்கு அர்த்தமே திருமலையை இல்ல. கொலைகாரனையும் ஆதரிக்க மாட்டேன். இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத கொலைகாரனை ஒரு கிரிமினல் preparation ஆதரிக்கிறேன். இல்லாம ஏதோ ஒரு எனக்கு கிளியரா புத்திசாலிகள் தான் ஒரு criminals அஜெண்டா ஆதரிக்கிறது. வச்சுட்டு இந்த விவாதத்தையே கொச்சைப்படுத்துகின்ற வகையில இன்னைக்கு தயார் பண்ணி குருமூர்த்தி வந்திருக்காரு. பத்தி பேசுங்க. அவர்தான். சோவை சார், பத்தி பேசுங்க. அதாவது வந்து இந்த விவாதத்தை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கொள்கை பிடிக்கலாம், நமக்கு ஒரு பார்வை இருக்கலாம், நமக்கு ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து நமக்கு பிடித்தமானது தான் பேசணும் அப்படின்னா ஒன் டு ஒன் தான் பேசணும். ஒன் டு ஒன் தான் பேசணும். ஏங்க அவர் என்ன ஒரு கார்த்திகேயன் எழுத்தாளர் இல்லைங்கறாரு. கேள்விக்கு நீங்க ஆமா பேசாம இருக்கீங்க. அப்புறம் குருமூர்த்தி சார், ஏங்க நீங்க என்ன சார் கேட்ட சொன்னீங்க? கேள்விக்கு பதில் சொல்றதா சொல்லணும். சார், நான் சொல்றது- என்ன ஒரு எழுத்தாளர்னு சொல்றாரு, நீங்க அமைதியா நீங்க இருக்கீங்க. அது மாதிரி யாராவது குருமூர்த்தி உலகத்தின் இல்ல, சிறந்த எழுத்தாளர் யாராவது அதுக்கு அமைதியா இருக்கீங்க. அப்புறம் விவாதத்துக்கு சொன்னது வெளியே போல போறீங்க, நியாயம் இது. அவர் யாராவது கேட்டார்களா என்றதுக்கு குருமூர்த்தியை நான் சொன்னேன். அதாவது நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, தொகுப்பாளர் வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு விருப்பம் போல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் யாருமே வந்து அவர் நினைக்க மாட்டார், தொகுப்பாளருக்குன்னு நீங்க நினைக்கல. திரு கார்த்திகேயன் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நேரத்தையாவது ஆரோக்கியமாக செலவழிப்போம். ஏன்னா நம்ம கத்துகிறதையோ சத்தம் அல்ல மக்கள் எதிர்பார்ப்பது, கருத்துக்களை தான். அதை மையமாக வைத்து 3 மணி நேரத்துக்கு நான் மொத்தமா 3 நிமிஷம் கூட பேசல. அதைத்தான் நான் அதற்கு வருவதற்கு எந்த வாய்ப்புகளுமே தரல. இதை நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நான் என்னுடைய கேள்வி என்பது இந்த மதபீடங்கள் அரசு அதிகாரத்திற்குமான தொடர்பு குறித்து பேசுகிற போது மதபீடத்தில் இருப்பவரை குடியரசுத் தலைவர் பார்க்கிறார், மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க பார்க்கிறாங்க, எல்லோருமே பார்த்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த உறவைத்தான் அரசு மதபீடத்தை தாங்குகிறது அப்படின்ற பார்வையில் உங்க நம்பிக்கை எது வேணுமானாலும் இருக்கலாம். என்னுடைய கேள்வி என்பது இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அரசு எங்களுக்கு பின்னால் இருக்கிறதுன்னு ரவி சுப்பிரமணியம் சொன்னதுக்கான ஸ்டேட்மெண்ட் அதுதான். அதாவது சங்கராச்சாரியாரை போய் பார்த்துட்டு வர்றதுனால வந்துட்டு உடனடியாக அரசுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது. யார் காலில் விழுகிறது என்னங்கிறது அதனுடைய எஃபெக்ட் வந்துட்டு அங்கே ஆட்சியிலையோ அதிகாரத்திலையோ காமிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்க முடியுமோ ஒழிய தனிப்பட்ட யார் காலில் யார் விழுகிறது, எந்த கோயிலுக்கு யார் போகிறதுங்கிறத வந்துட்டு மற்றவங்க தீர்மானிக்க முடியாது. இந்த இடத்துல நீங்க என்னோட கேள்வி கூர்மை திரு மதிமாறன் அவர்கள் சொன்ன கேள்வி என்பது, ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அரசினுடைய உத்தரவுல அவர் போடுறாரு. நிறைய பேருக்கு நினைவு இருக்கலாம், அரசு ஊழியர்கள் அவங்க வந்து வேலை நிறுத்தம்ன்றதுனால வந்து பதவி பறிக்கப்பட்ட போது அவர் சொன்னார், நான் அரசுகிட்ட பேசிட்டேன், எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு நான் சொல்லி இருக்கிறேன் என்று. அரசு முடிவுகள்ல நம்பிக்கை யாருக்கு வேணாலும் இருக்கலாம், அரசு முடிவுகளில் அந்த தலையீடு இருந்ததா இல்லையா? அது அவரே பேசினாரா இல்லையா? தலையீடு இருந்ததா இல்லையான்னு அரசில் இருக்கிறவங்க தான் சொல்லணும். இல்ல, அவரே சொன்னார். ஒன்றும் இல்லை, இப்போ நான் கூட சொல்லுவேன், நான் பேசிட்டேன்ப்பா. அப்ப அவர் போய் சொல்லிட்டாருன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியாது, பேசியிருக்கலாம். ஆனா அரசு அதை நம்பி முடிவெடுத்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. மதிமாறன் நீங்க தான் இல்ல, நான் முடிச்சறேன். நான் என்ன 2 நிமிஷம் என்ன இல்ல, இல்ல, பண்ணிட்டே இருக்கு. இன்னும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீங்க என்ன கேள்வி இது விஷயம் நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு. என்னோட ரெண்டாவது கேள்வி இன்னொரு விஷயம் சங்கராச்சாரியாரை பார்க்கறத பத்தி மட்டுமே கேட்குறவங்க மற்ற எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் கிறிஸ்தவ ஓட்டு முஸ்லீம் ஓட்டுன்னு போயிட்டு சிறுபான்மை ஓட்டுக்காக தெருவா அலைகிறாங்க, மசூதி வாசலில் போய் பேசுகிறாங்க, ரம்ஜான் வந்ததுன்னா விரதமே இருக்காமல் ரம்ஜான் கஞ்சி குடிக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, சர்ச்சில் போயிட்டு பாதிரியாரை பார்த்துட்டு வர்றாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதை பற்றியெல்லாம் ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? திரு மதிமாறன் அவர்கள் இவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கேளுங்க, அவங்க கூட போய் பார்க்குறாங்க. இல்ல, அதுக்கு பதில் சிறுபான்மை ஓட்டு வேணும்னு கேட்குறாங்க. பதில் வாங்கிடலாம். திரு மதிமாறன் நான் அமைதியா இருந்து அவர் சொன்னதுக்கு குறுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ அவர் பேசினார்ல கஞ்சி குடிக்கிறாங்க, அது இந்த வாதத்துக்கு தொடர்பு உள்ளதா? அதுக்கு தான் உங்களிடம் நான் பதில் நீங்க அமைதியா கேட்டீங்கல்ல சார். இல்ல சரி விடுங்க. நான் விவாதத்துக்கு தொடர்புள்ளதாக ஏத்துக்கிறேன், நான் தொடர்புள்ளதாக ஏத்துக்கிட்டு பேசுறேன். இப்போ அவர் சொன்ன செய்திகள்ல இஸ்லாமியர்கள் ரெண்டு பேர் கஞ்சி குடிக்கிறாங்க, கிறிஸ்துவல்கிட்ட போறாங்க, பிரச்சனை அதுவும் இல்லை. ஒரு இந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஒரு இந்து கோயிலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகம விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இந்து கோயிலுக்குள்ளார் ஆடுகோழி வெட்டுவதே தவறு. ஒரு கோழியை கூட வெட்ட முடியாது, செருப்பு கூட போட்டு போக முடியாது. ஆனால் கோயில் காம்பவுண்டுக்குள்ளார ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான பதில் ஏன் அதுக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, உண்ணாவிரதம் இல்லை, போராட்டம் இல்லை, ஒரு எழுச்சி இல்லை? இந்துக்கள் மத்தியிலேயே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க ஒரு இந்து சிஸ்டத்துக்குள்ளார. நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கு இல்லை, அது குறித்து கேட்டால் எந்த விளக்கமும் சொல்லாமல் திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயத்தையே சொல்றாங்க. இன்னொரு செய்திகளில் தூக்கு தண்டனை கூடாது அப்படின்னு எங்களை போன்ற முற்போக்காளர்கள் 3 பேர் தூக்கு தண்டனைக்கு எதிராக போராடும் போதும் ஆர்கனைஸ் பண்ணும் போதும்
பல பேர் இவங்களை நான் சொல்றதா எடுத்துக்க வேண்டாம், பல பேர் என்ன பண்ணாங்கன்னா தூக்கு தண்டனை வேணும்னு பேசின பல பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை ஆதரிக்கிறாங்க. இந்த கான்ட்ராடிக்ஷனுக்குள்ள இருக்குது அரசியல், இதுக்குள்ளார இருக்குது இவங்களோட ஆதரவு எதிர்ப்பு எதுங்கிற அரசியல். யாரை ஆதரிக்கிறார்கள், யாரை அதாவது கொலை செய்தவரை விடுதலை பண்ணணும், ஆனா தூக்கு தண்டனை நிறைவேற்றணும். கொலை செய்தவரை விடுதலை இவர் வந்து he cannot be the judge. நான் இவரை சொல்லல, நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்களையும் நான் சொல்லல. இல்ல நான் சொல்ல உங்களையும் நான் சொல்லல. வெளியில சுருக்கமாக ஏன்னா நேரம் இல்ல, நீங்க அந்த கேள்வியில வச்சிட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லிடுவாங்க. இல்ல இந்த கேள்வியை நான் கடைசியா சொல்றேன். இந்த இதுல வந்து ஒரு பிரேமானந்தாவோட வழக்கு நேர்மையா நடந்தது, இடையூறுகள் இல்ல, அரசோட இடையூறுகள் இல்ல, வெளியோட இடையூறுகள் இல்ல. அவர் வந்து எவ்வளவு கொடூரமான ஒரு சாமியார் வேஷத்திலிருந்து கொலைகள் செய்தார், பாலியல் வன்முறைகள் செய்தால் என்பது கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பாய் வெளியே பண்ணார். அதுபோல் அப்போ வந்து இந்து சமூகத்துக்குள்ளார இந்து சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படின்னு யாரும் சொல்லலை. தீர்ப்பாகிறதுக்கு முன்னால் ஜாமீனில் வரும்போது கூட யாரும் சொல்லலை, பிரேமானந்தாவுக்கு ஆதரவு அவர் குரல் வரல. அதே போல் சதுர்வேதி சாமியார் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஏறக்குறைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குற்றச்சாட்டு வரும்போது சேர்ந்து வந்தது, அது வரல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது திருவாடுதுறை ஆதீனம், இளைய ஆதீனம் பாலியல் குற்றச்சாட்டு வந்தது, அவரும் இந்து மத ஆதீனம். அப்பவும் வந்து இது போன்ற ஆட்கள் வந்து அவருக்கு ஆதரவா பேசவும் இல்லை. அப்போ பாலியல் குற்றச்சாட்டு, கிரைம், கொலை இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்த போது கூட தீர்ப்பு வருதுன்னு சொல்லவே இல்லை. குற்றச்சாட்டுகள் வந்த போது கூட இந்த சமூகத்தில் இந்து சமூகத்தில் எந்த அதிர்வலையுமே வரல. மாறாக ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் மீது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து தள்ளுபடியாகி இப்ப மேல்முறையீடு போலான்னு சொல்லும் போது குரு வந்தனம் சொல்லுவதும் இந்து உணர்வு அப்படின்னு அவர் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப நன்றி சார். ஜெயேந்திர சரஸ்வதி அந்த கொலை வழக்கில் வந்துட்டு இந்த சங்கராமன் கொலை வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே எங்களுடைய போராட்டம் உண்மை குற்றவாளிகளை கைது செய், அதுதான் எங்களுடைய போராட்டமாக இருந்திருக்கு. ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்திருக்கோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, தூக்கு தண்டனை வேணும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா இதில் பேசல. ஏன் பேசணும்? இவர் சார் இவர் திரும்ப திரும்ப அவர் கொலை குற்றவாளி இதை மட்டுமே பேசிட்டு இருக்காரு. அதை யார் முடிவு பண்ணுறது? இவரா முடிவு பண்ணுவார்? நீதிமன்றம் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இருக்குது, துப்புதலுக்கு நாங்கள் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, விசாரணை நடந்தது, நீதிமன்றம் சொல்லியாச்சு, அப்பீலுக்கு லாய்க்கில்லன்னு சொல்லியாச்சு. முடிஞ்சு போன விஷயத்த தூக்கு தண்டனை நான் கூட சொல்கிறேன் சார், இன்றைக்கும் நான் தூக்கு தண்டனைக்கு முழுக்க ஆதரவானேன். யாரெல்லாம் கொடூரமான கொலைகாரர்களோ ஒரு நாட்டில் வாழ தகுதியற்றவர்கள் இன்றைக்கி ஆதரவு கொடுக்குறேன். யார் தவறு பண்ணாலும் தூக்கில் தொங்கணும். ஆனால் அதுக்காக யார் தவறு பண்ணாங்கன்னு முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றமே ஒளி இங்கே இருக்கிறவங்க 4 பேர் இல்லை. அடுத்த இன்னொரு விஷயம் அவர் இதை சொன்னார், இந்த சாமியார் இப்படி இருக்கார், அந்த சாமியார் இப்படி. எல்லா விவாதமும் சாமியார்களை பற்றி மட்டும் வருது. எத்தனை பாதியார்கள் கள்ளக்காதல் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஓடி நான் முடிக்கணும் சங்கராமன் கொலை வழக்கு நான் உங்கள் தரப்புல வந்தா அவர்கள் கேட்பார். மதத்துக்கும் அரசுக்கும் இந்து மதத்துக்கும் சொல்ல முடியாது. மதம்னா எல்லாமே பாதியார்கள் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எந்த விவாதம் வர மாட்டேங்குது, அவர் ஏன் பேச மாட்டேன்றாரு? ஒரே விஷயம், இந்து மதத்தினுடைய என்னன்னா யாரெல்லாம் என்ன எல்லாத்தையும் துறந்தவர்கள் பின் தான் உலகமே செல்லும் அப்படின்னு திருக்குறள்லயே ஒன்று இருக்கு. ஆகவே இந்த எல்லாத்தையும் துறந்து விட்டு அவர் இந்த ஜெகத்குரு என்று வந்த பிறகு அவருடைய தந்தை அவருக்கு வணங்குவார். உண்மை, அவருடைய அம்மாவை தவிர மற்ற அனைவருமே சிறுவராக இருந்தாலும் அவருக்கு வணங்க வேண்டும். இதுதான் இந்து தர்மம். ஆகவே இந்த வகையினிலே பார்க்கும்பொழுது அவர் ஜெகத்குரு. ஆகவே எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் வந்து இந்த எல்லாரும் அவங்கவங்க தனிப்பட்ட கருத்தை தான் வைக்கிறீங்க. ஏன்னா விவாதத்தின் கருத்தாக வைக்கல. நான் மீண்டும் அதை பதிவு செய்துட்டு தான் நான் ஒரே ஒரு செகண்ட் நான் உடனே முடிச்சுறேன். ஆகவே நண்பர் சொன்னது போல நான் ஆரம்பத்தில் நான் எஸ் குருமூர்த்தி சொன்னேன், இவருக்கு ரொம்ப கடும் கோபம் வந்தது. அதாவது யார் குற்றவாளியோ அவரை புடியுங்கள். சரி, அப்ப போலீஸ் அதை செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஒண்ணு செய்யாத ஒரு ஜெகத்குருவை நீங்கள் அவரை ஒரு வழக்கறிஞராக இருக்கிற போது நீங்க ஆரம்பம் முதலே ஒரு நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடங்கள்ல நான் ஆரம்பத்துக்கு வருகிறேன். இது சர்ச்சையில இந்த வழக்கு வந்திருக்கிறது. இது எப்படி நகரணும்ன்ற நம்பிக்கையின் கீற்றாக நீங்கள் என்ன 30 வினாடிகளுக்குள்ள நீங்க சொல்லி என்னையை பொறுத்தளவில் இதை வந்து விசாரணையே ஒரு மிக மோசமான ஒரு விசாரணை நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து அதிகார பலத்தில் உள்ளவர்கள் மீது கண்டிப்பாக அவர்களை தண்டித்து விட முடியாது என்பதில் எனக்கு ஆணித்தரமான ஒரு கருத்து உண்டு.
இன்றைக்கு வந்து இந்த இது போல மடாதிபதிகளில் வந்து மன்னராட்சியை எப்படி ஒழிச்சது மாதிரி இந்த மடாதிபதிகளுடைய ஆட்சியை கண்டிப்பாக ஒழிச்சாகணும். ஏன்னா ரெண்டு வகையாக நீங்கள் பார்க்குறேன், இந்து சாமியார்களுக்குள்ளே பிரேமானந்தாவை ஒரு மாதிரியாகவும் சங்கராச்சாரியா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்க்க வருபவர்களில் சுப்பிரமணிய சாமி ஈக்குவலா உட்கார்றாரு. ஆனா சர்ச்சை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த விவாதத்துல நம்ம நேரத்தை கடந்துட்டோம். நாம் முடிக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டோம். நேரமின்மை காரணமாக நம்ம இந்த வழக்கை இந்த தளத்தோடு நம்ம முடிக்கிறோம். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.